நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. நான் தமிழ் பேசுறேன். தெரியுது. தூங்கிட்டியா? சாரி, அண்டயத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வச்சிருவா. ஒரு நிமிஷம். கோவமா இருக்கியா? புரியுது, ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல. நாளைக்கு போய் ஆகணும். சரி. கவர்மெண்ட் ஆளுங்க அளந்து கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நிறுத்தலண்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். சரி. உனக்கே தெரியும், அது நம்ம பரம்பரை சொத்து. அது இல்லைண்டா நம்ம யாருமே இல்லை. சரி. என்னப்பா சரி சரிங்கிற? வேற நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, சரியா புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நானும் நீங்க சில விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? கல்யாணம் முடிஞ்சு என் கூட நீங்க ஒரு 2 மணி நேரம் கூட இல்ல. உலகத்துல யாருக்குமே இது நடந்திருக்காது. முட்டாள் மாதிரி நான் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க யாரும் மினிஸ்டர் பார்க்க போறேன்னு வாசல்ல நிக்கிற எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போறீங்க. ஒரு 5 நிமிஷம் என்ன பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்ல. அது முக்கியம்னு உங்களுக்கு தோணல. ஏய், இங்க பாரு, யாராவது இப்படி ஒரு நாள் அன்னைக்கு கிளம்பி போவாங்களா? இத நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லணும். யாராச்சும் போவாங்களா? அப்படி போறவங்களுக்கு கல்யாணம் எதுக்கு, பொண்டாட்டி எதுக்கு, குடும்பம் எதுக்கு? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. என்ன என்ன சொல்ல வரீங்க? ஓடி போனவ தானே, உனக்கு இந்த மரியாதை போதும்னு சொல்ல வரீங்களோ? ஏய், அதை பத்தி நான் பேசவே இல்லை, நீதான் ஆரம்பிக்கிற. நீங்க பேசலைங்க, செஞ்சு காட்டுறீங்க. நல்லவனா நினைச்சு தாலியை கட்டிட்டு ஓடின்னு தூக்கி போட்டுட்டு நீங்க கிளம்பி போயிட்டீங்க. எவ்வளவு கனவுகளோட நீங்களும் நானும் கணவன் மனைவியா எவ்வளவு விஷயத்த பேசணும்னு ஆசையா காத்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடி அந்த மரியாதைன்னு தூக்கி போட்டு போயிட்டீங்க. ஏய், இங்க பாரு, நான் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. இதை விட அப்படின்னு பெரிய பிரச்சனை வரும். ஏய், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, திரும்ப திரும்ப அதவே பேசிட்டு இருக்க. கல்யாணம் ஆயிடுச்சுல, மற்றதெல்லாம் 4 நாள் கழிச்சு வச்சா என்ன தப்பு? வேண்டாம், அப்படி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க ரொம்ப மட்டமா பேசுறீங்க. என்ன செய்யணும் உனக்கு? காதலிக்கிறப்ப ஊர்ல இருந்து கிளம்பி வந்து நிக்க தெரிஞ்சது இல்ல, இப்ப வந்து நில்லுங்க. நான் ஊரை பக்கம் போயிட்டு இருக்கேன். இந்த கதைலாம் எனக்கு தெரியாது. வர முடியுமா முடியாதா? இந்த கருமத்துக்கு தான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. நான் உங்களை டார்ச்சர் பண்றேன்னா? ஆமாடி, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் மண்ணால அதை புரிஞ்சுக்கிறாம திரும்ப திரும்ப பேசிய கொள்றிய. நினைச்சேன் நீங்க பண்ணதெல்லாம் ஒரு நாள் சொல்லி காட்டுவீங்கன்னு நினைச்சேன். ஒரே நாள்ல சொல்லி காட்டிட்டீங்க. சை, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? ஏய், நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். என் குடும்பம், மான மரியாதை, சொத்து எல்லாமே பஞ்சாயத்துல கிடக்கு. இப்போதைக்கு எனக்கு அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் வேற எதுவும் இருந்தாலும் வைஃப் போன. நானும் சொல்றேன் கேட்டுக்கங்க. இன்னைக்கு ராத்திரி வந்து சேரல, அப்புறம் ஊருக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. மிரட்டல, கெஞ்சி கேக்குறேன். என் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை இருந்தா வந்து சேருங்க. இல்ல வாழ்க்கை பூரா நம்ம தனித்தனியா தான் இருக்கணும். இதுக்கு அது எம்முட்டோ நல்லது. வை. ஹலோ ஹலோ. என்ன என்ன இப்ப எதுக்காக ஒப்பாரி வைக்கிற? துக்கத்துல பங்கு பெறறதுக்கு தான். யாராவது பொண்ணு கூப்பிட்டாங்களா? ரஜினி சார் என்ன சொல்லிருக்காரு? நல்லவனுக்கு நல்லவன்ல என்ன சொல்லிருக்காரு? நல்ல வீட்டுக்கு அழைச்சாதான் போகணும்னு.
அதே வீட்ல ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா சொல்லி அனுப்பாமலே முதல்ல போகணும்னு சொல்லியிருக்காரு. உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு. சௌந்தர்யா, ஆப்பிள் 15 ரூபான்னு சொன்னான். அடிச்சு பேசாம அப்படியே வாங்கினேன்னா எதுக்கு? உனக்காக தானே. உன் ஃபர்ஸ்ட் நைட்ல ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ்னு எல்லாம் வைக்கணும்னு அம்மா பார்த்து பார்த்து ஒன்னொன்னே வாங்கினேன். சம்பந்தப்பட்டவன் நானே சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் பில்டப் ஓவரா இருக்கே. ஏண்டி, உனக்காக வாங்கி வச்சிருந்த ஆப்பிளையும் ஆரஞ்சையும் குண்டம்மா ஜூஸ் போட்டு குடிக்கிறா. பெத்த வயிறு பத்தி எரியுது. நீ ஒத்தையில நிக்கிறிய. பிரமாதம் பிரமாதம். ஏனம்மா பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாரதா. பாடு சாரதா, பாடு பாடு. நீ ஒத்தையில நிக்கிறிய. பாட்டு கேக்குதா உனக்கு? பெரிய நைட்டிங்கல் பரம்பரை. அப்படியே மியூசிக்லயே அழுகுற. ஏய், என்னடி பிரச்சனை அம்மாக்கு? பக்கத்துல தானே நிக்கிற, என்ன நீயே கேள. என்னவா பிரச்சனை உனக்கு? மழை வந்ததுன்னா மூஞ்சிலே குத்துறன்னு வச்சீங்க. பாடி பாட்டை தொலைக்காம பாயிண்ட்டுக்கு வா. நேத்து தமிழ் பாதியிலே ஓடிட்டார்ல, அதான். ஏண்டி அதுக்கு அம்மா அழுதுட்டு இருக்கு? ஆரம்பிச்சிட்டியா உன் நாரதர் வேலையா? என்னடா சொல்ற? தமிழ் விரபரமா சொல்லிட்டு தானே ஊருக்கு போனா, அப்புறம் எதுக்கு இந்த அழுகாச்சு? ஏண்டா தாலி கட்டின கையோட ஒரு மாப்பிள்ள தலை தெறிக்க ஓடுறானா என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? பொண்ணு லட்சணம் சரியில்லைன்னு அர்த்தம். இல்ல, வெளியில அப்படிதானே பேசுவாங்கன்னு சொல்ல வந்தேன். நீ முதல்ல எந்திரி. சரவணா, சிச்சுவேஷன் சாங் இன்னும் 5-6 கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். வீணா போயிரும்பா. உன் தொல்லை தாங்காம உன் வீட்டுக்காரர் ஒரு நாள் ஓடி போவாரு. அன்னைக்கு இந்த கம்போஸ் பண்ண பாட்டெல்லாம் நீ பாடி என்ஜாய் பண்ணு. இப்ப கிளம்பு. எப்படி வாய வைக்குது பாரு. ஏய், என்ன டென்ஷனா? ஏதாவது வாய் திறந்து சொல்டி. அப்புறம் என்ன சந்தோஷமா? புரியுது. உனக்கு புரியாது. தாலி கட்டின 1 ஹவர்ல இப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போனா என்ன அர்த்தம்? ஏய், அவன் எதுக்கு போனான்னு உனக்கு தெரியும்ல. போறது பிரச்சனை இல்ல சரவணா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எப்படி சொல்றதுன்னு தெரியாம தானே அவன்கிட்ட சொல்லாம போயிடுறான். சொல்லவே முடியாத அளவுக்கு தப்புன்னு தெரிஞ்சா அதை செய்யக்கூடாதுல்ல. புரியுது. இல்ல சரவணா, இந்த முக்கியமான சமயம் போறது வரதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்லயே அவரோட ப்ரையாரிட்டி நான் இல்லைன்னு தெரியுது. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கார் எடுத்து வீட்டுக்கு வந்து வாயின் கூட கூட்டிட்டு போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அவருக்கு நான் முக்கியம் இல்ல சரவணா. வயலு, வாய்க்காலு, அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் தான் நானு. சரி, அப்படியே இருக்கட்டும். எப்படி அவன் வாழ்க்கையில நீ ஒரு முக்கியமான ஆளாகிறதுன்னு யோசி. உனக்கே தெரியும் எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சாதாரணமா எடுத்துக்கிட்டான் அவன். இதுதான் சௌந்தர்யா அவனோட ஸ்டைலு. வாழ்க்கையில எப்பவுமே அவனை கஷ்டப்படுத்தாத, தப்பாவும் நினைக்காத. உனக்கே தெரியும் தமிழ் எனக்கு பிடிக்காதுன்னு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அவன் நடந்துகிட்ட டீசன்சியை பார்க்கும்போது நான்லாம் ஒண்ணுமே இல்லை. மீனாட்சி இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருந்தா கண்டிப்பா நான் அவளை ஒத்துந்திருக்கவே மாட்டேன். அவன் ஏத்துக்கிட்டான். 2 டைப்பான ஆளுங்க இருக்காங்க. யாருக்கிட்ட அதிகமா அன்பை காட்டுறாங்களோ அவங்களுக்காக அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு வகை. யாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில, உரிமையில அவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இன்னொரு ரகம். இது ஒரு சப்ப மேட்ரு சௌந்தர்யா. இதுக்காக நீ தமிழ் கிட்ட கோச்சிக்கிறதுலாம் நியாயமே இல்லை. புரியுதா? இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இதுக்கே அசந்தா எப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் மிக்கி அண்ட் டொனால்டு, என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்லத்தா, சும்மா அப்படியே பாசிங் தி டைம். உங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சிங்களா இல்லையா? இல்லத்தா, என்ன விஷயம்? அவன் கல்யாணம் ஆகி 5 வருஷத்துல ஓடுவான், இல்ல 10 வருஷத்துல ஓடுவான். உங்க அண்ணன் புத்திசாலி, 2 ஹவர்ஸ்ல எஸ்கேப் ஆயிட்டானே. என்னத்தா காமெடியா? உங்க அக்கா கிட்ட சொல்லவா? அவளே கொலை வெறியில இருக்கிறா. சொன்னேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். தம்பின்னு கூட பார்க்க மாட்டா, சும்மா கும்ஃபு பண்ண மாதிரி குத்துவா.
உங்க அண்ணன் உசாரா ஓடின மேட்ரை பண்ணா ஏன் சொல்ல வரேன்னா நானும் அப்படி ஓடலான்னு பார்த்தேன், முடியல. அதானே சொல்ல போற? நான் அப்படி சொல்லவே இல்லையே. டேய், தெரியும்டா உன்னை பத்தி. நீ உட்காரு மீனாட்சி. சௌந்தர்யா கிட்ட பேசுனியா? இப்ப கொஞ்சம் ஓகேவா? தெரியல, உள்ள பாயில் ஆயிட்டு இருப்பான்னு தான் நினைக்கிறேன். அநேகமா ஊருக்கு போனதும் உங்க அண்ணனுக்கு இருக்கு. அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? கல்யாணம்லாம் ஒரு மேட்டர் இல்ல. அதுக்கு சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? யாரு நாங்க சின்ன பிள்ளைங்களா? எங்க ரூட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணிட்டு நாங்களும் போக வேண்டியதுதான். பாரு சரவணா, என்ன பேச்சு பேசுறாங்கன்னு. ஆமாண்டி, அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்போதுல இருந்தே 10 பேரை பார்த்து அத 5 பேரை ஃப்ரெண்ட் ஆக்கி அதுல 3 பேரை லவ் பண்ணி அதுல ஒருத்தனை கல்யாணம் பண்ணணுமாக்கும். 3 பேரையும் கைட்டி விட்டு வீட்டுல சொல்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். நல்ல அட்வைஸ்டாப்பா. இவ அட்வைஸ் கேளுங்கடி, வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க. இவங்கள ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க காலேஜ்ல சேர்த்து விடுறது நல்லபடியா படிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்கு தானே. சேச்சா, அதுக்கு மட்டும் இல்ல. இந்த பாரு, காலேஜ்ல படிக்கிறதுக்கும் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். எஜுகேஷன்லாம் ஒண்ணுதான், ஆனா காலேஜுக்கு போற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாரு, அது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் வேணும். பல ஆளுகளை சந்திச்சு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காலேஜ் படிப்பு ஹெல்ப் பண்ணாது, அந்த காலேஜ் அட்மாஸ்பியர் தான் ஹெல்ப் பண்ணும். அத அவங்க கல்லடு குடிச்சிலே படிச்சிட்டு போறாங்க. சென்னை அளவுக்கு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அங்க கிடைக்காதுடி. எல்லாரும் என்ன மாதிரி உஷாரா இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் தடுமாறி போறது காலேஜ் லைஃப்ல தான். மீனாட்சி, என்னையெல்லாம் விட இதுங்கெல்லாம் பயங்கர உஷாரு. மூஞ்ச பார்த்தா தெரியல, தெளிவா இருப்பாங்க. நீ கவலைப்படாத. இருந்தா சரி. அக்கா நீ கவலைப்படாதக்கா. உன்ன மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் அது இதுன்னு வீட்ல இருக்கிறவங்கள தொல்லை பண்ண மாட்டோம். ஆமாக்கா, நாங்களே எங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துடுவோம். அடிங்க. மீனாட்சி, no. நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், சொந்த கால்ல நிக்கணும், இப்படி எல்லாம் யோசிக்குதுங்களா பாரு. காலேஜ் போகணும், காதலிக்கணும், கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும், இப்படியா யோசிக்கிறது? ஏய் சுதா, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? இதுல என்னதான் டவுட்? உங்கள மாதிரி தான் வேணும். என்னப்பா சொல்ற? ஆமாத்தா, எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு பிடிச்ச 2 ஆம்பளைங்க. ஒண்ணு எங்க அப்பா, அவரை மாதிரி நிதானமான அன்பான பொறுமையான ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. இன்னொரு ஆளு எங்க அண்ணன். எங்க அப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட், பயங்கரமா கோவம் வரும். ஆனா எங்களுக்கு என்ன செய்யணும்னு அண்ணாவுக்கு கரெக்டா தெரியும். எங்க அண்ணன் கிட்ட சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பாசத்துக்கு பாசம். எங்களுக்கு ஒண்ணுனா ஊரையே உண்டுலன்னு பண்ணிடும் எங்க அண்ணன். ஏண்டி, அந்த ரெண்டுமே என்கிட்ட இல்ல, அப்புறம் எப்படி அவனை பிடிக்குது? அததான் சொல்ல வரும். நீ அவசரப்படுற. இது ரெண்டுமே இல்லாத இன்னொரு டைப் தான் அத்தான். அத்தானுக்கு எதுவுமே டோன்ட் கேர் தான். ஒரு உதவிய கூட செய்யறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் உதவின்னு யோசிக்காத மாதிரி அசால்ட்டா முடிக்கிறது தான் அத்தான் ஸ்டைல். குட்டி குட்டியா சண்டை, ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒன்னு சொல்லி சமாதானம். நீ எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்காம லவ் பண்றது அத்தான் ஒரு டைப்பான நல்லவரு. பாருடா, உனக்கு எப்படி எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு. மீனாட்சி, அதுங்க உண்மையை சொல்லுதுங்க, நீ ஏன் பொறாமப்படுற? பாருங்க, நல்லா படிங்க, ஜாலியா இருங்க. உங்களை எப்படி ஊர்ல உங்க அண்ணன் பாத்துக்கிட்டானோ அதே மாதிரி இங்க நான் பாத்துக்கிறேன். தப்பு பண்ணா உங்க அண்ணன் டார்ச்சர் ஆவான், ஆனா இந்த அத்தான் தப்பு பண்ணலனா தான் டார்ச்சர் ஆவான். ஏன் அத்தா அப்படி? ஒரு மனுஷன் தப்பு பண்ணி தான் வாழ்க்கையில கத்துக்க முடியும். இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரேன்ப்பா. ஒருத்தரை கூப்பிட்டா போதும், 2 பேரும் சேர்ந்து போயிடறாளுங்க. இது ஒண்ணுதான் இவங்க கிட்ட எனக்கு புரியாத மேட்ரு. என்னடி பாக்குற? பெரிய பாக்கியராஜ் டா நீ. எப்படி? எல்லாருக்கும் பிடிக்குதே. ரொமான்ஸ் சென்டிமெண்ட் ஹீரோ தான் நீங்க. மீனாட்சி, என்ன? இல்ல, உங்க அண்ணனுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் அவாய்ட் பண்ணிட்டு ஓட்டானே, நம்ம வேணா சேலம் சித்த வைத்தியசாலைக்கு. மீனாட்சி 7 தலைமுறை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்.
நேரம் பேசிட்டு இருக்காரு? ஹலோ, சௌந்தர்யாங்களா? ஹலோ ஹலோ மேடம், யாரு? ஏங்க, ஏன் போனுக்கு தானே ஃபோன் பண்ணீங்க, அப்புறம் சௌந்தர்யாவான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல, போனவே எடுக்க மாட்டேன்னு நினைச்சு அடிச்சேன். டக்குன்னு எடுத்த உடனே போன் நம்பரா நினைச்சு டவுட் வந்துருச்சு. எடுத்துட்டு படான்னு கோச்சிருந்தாலும் பரவாயில்ல. சிரிச்சியா? கன்ஃபார்மே பண்ணிட்டேன், வேற யாரோ பேசுறாங்க அப்படின்ட்டு. நக்கல் ஜாஸ்திங்க உங்களுக்கு. நக்கல்லாம் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். என் மேல கோவம் இல்லையே? அது எப்படி இல்லாம போகும்? பயங்கரமா கோவம் இருக்கு. அப்ப சிரிக்கிற? வேற என்னங்க பண்றது? ரொம்ப சாரிடி. பரவாயில்ல, விடுங்க. நிஜமாவே சொல்றியா? ஆமாங்க, என் மேல உண்மையா அன்பு காட்டுறதும் நீங்க தான், அப்பப்ப என்ன காயப்படுத்துறதும் நீங்க தான். சாரிடி. என்னங்க, நீங்க என்ன பயங்கரமா லவ் பண்றீங்களா? அதனால நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது நடக்காம போறப்போ மனசு கஷ்டமாயிடுது. சரி, நீ என் மேல கோவப்படுறதெல்லாம் நியாயமான விஷயம்தான். ஒரு கல்யாண பொண்ணு இத கூட எதிர்பார்க்க மாட்டாளா? என்ன எதிர்பார்க்க மாட்டாளா? இல்ல, கல்யாணத்தன்னைக்கு நைட்டு. நைட்டு? ஏண்டி, 34 வயசாகுது எனக்கு. என்ன, சிகரெட் பிடிப்பேன், தண்ணி அடிப்பேன். ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணையும் சுண்டு விரல் கூட தொட்டதே கிடையாது. தெரியுங்க, யோகியங்களுக்கு தான் கோவம் வரும். இந்த ஒரு நாளுக்காக நானும் ஆசையா காத்துட்டு இருந்தேன்னு சொல்ல வரேன். பார்த்தா அப்படி தெரியலையே, பறந்து வந்திருக்க வேண்டாமா? ஆளுதான் ஊர்ல உட்காந்துட்டு இருக்கேன், மனசு பூரா அங்கேயே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டை மிஸ் பண்ணிட்டா பெரிய பிரச்சனைங்க. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் நைட்டை விட்டுட்டா அதுக்கப்புறம் 120வது நைட்டு தான். எதுக்கு? 11, 21, 31 இந்த மாதிரிலாம் கிடையாதா? அதெல்லாம் செல்லாது செல்லாது. நாளைக்கு கிளம்புறியா? ஆமா. அப்ப நாளை கழிச்சு. நாளை கழிச்சு என்ன? சௌந்தர்யா, கொஞ்சம் கிட்டவா. புரியல. கொஞ்சம் கிட்டவான்றல்ல. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன், எப்படி கிட்ட வர முடியும்? கண்ணை முடிக்க. மூடிட்டேன். பொய், ஒழுங்கா கண்ணை மூடு. உன் கை நீட்டு. உன் கையை நான் இப்ப நான் பிடிக்கிறேன். சௌந்தர்யா, கையை கொடு. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, சௌந்தர்யா கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனார மாமியார மிதிக்கணும், மாலையிட்ட கணவனையே மயக்கணும். என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? என்னடி இப்படி சொல்ற? இத்தனை நாளா கூட இருந்த மக ஊருக்கு போறாளேன்னு கொஞ்சமாவது உனக்கு ஃபீலிங் இருக்கா? பாட்டு பாடி டிராமா பண்ற? ஏண்டி, எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்படி போறப்போ அப்பா அம்மா தான் கண்ணுல கண்ணீரோட டாட்டா சொல்வாங்க. நீ என்னடான்னா காலேஜ் கல்ச்சரல்ஸ் மாதிரி ஆடி பாடிட்டு இருக்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி டென்ஷன் ஆவற?
ஒரு 10 நாளோ 1 மாசமோ வெளியூர் டூர் போற அவ்வளவுதானே. என்னது 1 மாசமா? நான் டூரா போறேன் 1 மாசத்துல திரும்பி வரதுக்கு? ஆமா, பின்ன என்ன கல்லுடை குறிச்சில போய் தங்க போற? என்னம்மா புது கதை சொல்ற? ஆமாடி, அந்த ஊர்ல எல்லாம் 4 நாளைக்கு மேல மனுஷன் இருக்க முடியுமா? 4 தெரு 40 வீடு, ஒரே ஒரு டீ கடை, அதத்தான் அவங்க ஹோட்டல்னு வேற சொல்றாங்க. அம்மா ரொம்ப பயம் காட்டாதம்மா. பயம் காட்டலடி, ஜாக்கிரதையா இருன்னு சொல்றேன். ஜாக்கிரதையா இருன்னா? ஆமா, எல்லா வில்லத்தனத்தையும் நானே சொல்லி தரணும். பெத்த தாய் கூட இத்தனை நாள் இருந்திருக்கே, என் திறமையில கொஞ்சமாச்சும் வர வேணாமா உனக்கு? என்னம்மா பண்ண சொல்ற? ஓடி போய் 1 வாரமோ 10 நாள் இரு, அதுக்கப்புறமா மாப்பிள்ளை மொத்தமா இங்க கிளப்பிட்டு வர்றதுக்கு என்ன வழின்னு யோசி. தமிழ் எல்லாம் அப்படி வரக்கூடிய ஆள் கிடையாது, அவங்களுக்கு அங்க பிசினஸ் இருக்கு. ஆமா, அந்த வெள்ளை வேட்டி அம்பானி மாப்பிள்ளை முகேஷ் அம்பானி பெரிய ஆயில் பிசினஸ் பண்றாங்க. இந்த இத்து போட ரைஸ் மில்லையும் 10-15 தென்னை மரத்தையும் விட்டுட்டு அவங்க வர மாட்டாங்களாம். அதுல பாதி கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, அது வேற கதை. ஏண்டி மாப்பிள்ளைய உசார் பண்ணி தட்டி தூக்கு. அவங்க அம்மா விட மாட்டாங்க. அடி மேல அடி வச்சா அம்மியும் நகர்றப்ப அந்த மம்மி வர மாட்டாளா? அவ மாப்பிள்ளைக்கு தாண்டி மம்மி, நமக்கு டம்மி. நீ அங்க என்ன நிம்மதியா வாழ விட மாட்ட போல இருக்கே. ஏய், கல்யாணம் ஆன புதுசுல மாப்பிள்ளைங்க கொஞ்சம் கரக்கத்துல இருப்பாங்க. அப்பவே சரசரன்னு அவங்கள கைத்த கட்டி இறக்கிடணும். அலர்ட் ஆயிட்டாங்க அப்புறம் கஷ்டம். இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ என்ன பிளான்ல அங்க போற? பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல ஒரு அருமையான கிராமம், வயலு வாய்க்கான சுத்தி பார்க்க வேண்டித்தான். இவங்க சின்ன தம்பி குசுபு, அவங்க பரபு. அவங்க சுத்தி காட்டுவாங்க, இவங்க சுத்தி பாப்பாங்க. ரொம்ப நக்கல்மா உனக்கு. பாருடி, உங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றான்னா அது சீரியஸ் இல்லன்னு அர்த்தம் கிடையாது. சீரியஸா தான் சொல்றேன். ஒழுங்கா 1 மாசத்துக்குள்ள மாப்பிள்ளைய கிளப்பிட்டு இங்க வர வழியா பாரு. அவர் வரமாட்டேன்னு சொன்னா நீ மட்டும் கிளம்பி வா. நான் மட்டுமா? நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். கோச்சுக்கிட்டெல்லாம் இல்லடி, வெள்ளை வேட்டியோட ஆசீர்வாதத்தோட மாப்பிள்ளைய இங்க கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வர. நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் ஈஸியான காரியம் கிடையாது. தமிழ் எல்லாம் மண்ணின் மைந்தன், அந்த மண்ல இருந்து தமிழ் எல்லாம் பிரிக்க முடியாது. போடி இவள, பெரிய பெரிய ஆலமரத்தை எல்லாம் கிரெயினை வச்சு அழக்க தூக்குறாங்க. மாப்பிள்ளை எல்லாம் குரோட்டன்ஸ்டி, அங்கிட்டு பிச்சி இங்கிட்டு வச்சா சரசரன்னு வளர போறாரு. என்னமா பிளான் பண்ற? ஜாலியா நீ ஊருக்கு போ, ஜாலியா நீ திரும்பி வரதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே, சௌந்தர்யா கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுற கேளு முன்னே. மாமனார மாமியார துரத்தணும், மாலையிட்ட கணவனை தான் பிரிக்கணும். அந்த குண்டம்மா ஒரு காட்டு யானைன்னா உங்க அம்மா ஒரு கும்கி. அந்த காட்டு யானைய துரத்தி காட்டுறேன். யாம் இருக்க பயமேன். என்ன பாரு, இதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன பேசணும்? என்ன பேசணுமா? என்னாச்சு? என்ன பிரச்சனை இப்போ? ஒண்ணு இல்லையே. 2 நாளா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு. சொன்னா மட்டும் அப்படியே கேட்டுற போறீங்களாக்கா? இப்ப நீ என்ன சொல்லி யார் கேட்கல? என்னப்பா, என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா, வழக்கம் போலதான். உங்க அம்மா மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. நான் அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடி, உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்ல, இருக்கிற ஆளெல்லாம் விட்டுட்டு நம்மள பிடிச்சி ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லுமா. ஒண்ணு இல்லடி, சும்மாதான். அம்மா, நான் இததான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். என்ன? இல்லம்மா, சௌந்தர்யாவை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கணும்னு தான். ஏன் அவளை நாங்க என்ன பண்ணிட போறோம்? அம்மா, நீ ரொம்ப நல்லவ. அனாவசியமா ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது உனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும். ஆனா என் மாமியார் என்கிட்ட நடந்துக்கிறது உனக்கு உறுத்தலா இருக்கும்னு எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு சௌந்தர்யா கிட்ட எதுவும் வார்த்தையை விட வேண்டாம் தான் சொல்றேன். நான் உன்கிட்ட இப்படி கேக்குறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, அம்மாவா பொண்டாட்டியான்னு அண்ணனுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாத. பாவம், அது இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிருக்கு. உங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனைனாலும் அதுக்குதான் மன கஷ்டம். அப்புறம் உனக்கே தெரியும், பிரச்சனைன்னு வந்தா அண்ணன் யார் பக்கம் சப்போர்ட் பண்ணோன்னு. கண்டிப்பா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். தேவையில்லாம அண்ணி டார்ச்சர் ஆகும். அது அவங்க 2 பேர் வாழ்க்கைக்கும் நல்லது இல்ல. அந்த பிரச்சனை வராம நீ பாத்துக்கணும்.
இன்னொன்னு சரவணன். என்னதான் நம்ம நல்லவங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சாலும் சில சமயத்துல அவங்க குடும்பத்து ஆளுங்கள அவனால விட்டு கொடுக்க முடியாது. ஏதாவது பிரச்சனை வந்தா தப்புன்னு தெரிஞ்சாலும் அவன் அவங்க அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். நான் சரினா சரி, தப்புனா தப்புன்னு பேசுவேன். அப்புறம் எங்க 2 பேருக்கு நடுவுல தான் முட்டிக்கிட்டு நிக்கும். என்ன என்னடி பண்ண சொல்ற? இல்லம்மா, இவ நல்லவ கெட்டவன்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு அவளை ட்ரீட் பண்ணாத. முடிஞ்ச வரைக்கும் அவகிட்ட அன்பா நடந்துக்கோ. என்ன ஆர்டர் போடுறியா? ஆர்டர் இல்லம்மா, கெஞ்சி கேக்குறேன். என் அம்மா இல்ல, எங்க சந்தோஷத்துக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. இந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கண்டுக்காதன்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? மௌனம் சம்மதம். நீ வேலையை பாருமா, நான் பேசிக்கிறேன். பார்வதி, அவ எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியுது இல்ல? புரியுது புரியுது. கடைசி வரைக்கும் அவங்களதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள யாரும் புரிஞ்சுக்க போறதில்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வதி, அவ எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியுது இல்ல? புரியுது புரியுது. கடைசி வரைக்கும் அவங்களதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள யாரும் புரிஞ்சுக்க போறதில்ல. வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள, ஆபீஸ் கிளம்பலையா? இல்ல மாமா, கிளம்பணும். சொல்லுங்க மாப்பிள. இல்ல மாமா, அத்தையும் உங்களையும் பார்த்து அப்படியே பேசிட்டு போலான்னு. என்ன விஷயம் மாப்பிள, சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா அத்தை? அதெல்லாம் ஆச்சுங்க மாப்பிள. அத்தை, சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கே வரேன். உங்களை பத்தியும் மாமா பத்தியும் நல்லா தெரியும். ஒரு இலையை கிள்ளி போடுறது கூட 10 தடவை யோசிக்கிற ஆள் நீங்க. ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல மாப்பிள. இல்ல அத்தை, சௌந்தர்யா ஆள் தான் வளர்ந்துருக்காளே தவிர அவளுக்கு விவரமே பத்தாது. எவ்வளவு பத்தாதுன்னா, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, எது சரி எது தப்புன்ற அளவு கூட தெரியாது. சரி, அடுத்த வீட்டுக்கு போற பொண்ணு அவளுக்கு நல்லது ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும்னு எங்க அம்மா கூட தோணாது. எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அவ ஏதாச்சும் விவரம் புரியாம பண்ணாள்னா நீங்க தான் அத்தை அவளை கொஞ்சம் மன்னிக்கணும். அதுவும் எனக்காக. மாப்பிள, என்ன மாப்பிள நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல அத்தை, தமிழ் கராரான பேர் வழி. இவ எங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாள்னா 4 நாள் தமிழ்கிட்ட காலம் தள்ள முடியாது. நீங்களும் மாமாவும் தான் அவளை கொஞ்சம் பாத்துக்கணும். அதை நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள, நீங்க கவலையே படாதீங்க. அத்தை. ஆமா மாப்பிள, நானும் தான். நீங்க அவகிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படியே ஏதாவது முன்ன பின்ன இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள, அவ எங்க வீட்டு பொண்ணு, நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மாமா. வராது. என்ன என்ன மாப்பிள வந்து சொன்னதும் ஓகே ஓகேங்கிற? மாப்பிளைக்கும் சம்பந்திக்கும் இருக்கிற நல்ல குணம் எப்படிங்க அந்த நாடகக்காரிக்கு அவ மகளுக்கும் இல்லாம போச்சு? பாத்தியா, இங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்கிற. சொன்னேன். சொல்லாத. சரி, சொல்லல.